ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணியிருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நடக்காதீங்க. பிரச்சனை போய்க்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனை எங்க உலகம் பூரா மாறிடுமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஒரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ மூடிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் பாதிக்கப்படுன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது உலகம் பூரா மாறிடுமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பயத்துக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த வீக்கெண்ட்ல ட்ரம்ப் கூப்பிடுறாரு. சைனா, தாய்வான், ஜப்பான் நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடுனதுனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் உங்களோட நேவிய அனுப்புங்க. நீங்க நேவி அனுப்புனீங்கன்னா, உங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல உங்க கப்பலை எல்லாம் பத்திரமா கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. ஆனா இதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் நேட்டோ கிட்ட போறாரு. நேட்டோ உனக்கு மிகப்பெரிய ஃபண்ட்ஸை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் சேவை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி போய் கேட்குறாரு. அதுக்கு நேட்டோவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, இட்டாலி மாதிரியான நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்களா போய் வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க, இதில் எதுக்கு எங்களை இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. ஈவன் பிரிட்டன் கூட பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க. இதில் டென்ஷனான ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எங்களுக்கு உதவலை இல்லையா, உங்கள் எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன். அதாவது நாடுகளையே மிரட்டுறாரு. உங்கள் எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப்போட இந்த ஆட்சி காலத்திலேயே நேட்டோலேருந்து வெளியில் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எது எப்படியோ இந்த பிரச்சனை பெருசாகலை, ஒரு ரீஜியனுக்குள்ளார இது கண்டெயின் ஆகுது. அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்ற கல்ஃப் நாடுகளுக்குள்ளார அப்பப்போ குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை கண்டெயின் ஆகுதுன்ற ஒரு தைரியத்தில் தான் மார்க்கெட் ரிகவர் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் நியூஸ் கூட பார்க்க தேவையில்லை. க்ரூட் ஆயிலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லை, பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ மறுபடியும் $100 வரைக்கும் போயிருந்தது. இப்போ மறுபடியும் $106 வந்துருச்சு. இது $106 வந்த உடனே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை முடியலன்றதை நம்மளுக்கு க்ரூட் ஆயில் தெளிவாக காமிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈரான், இஸ்ரேல்லையோ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களோட செக்யூரிட்டி சீஃப் லர்ஜானி அவர்களை கொண்டுட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈரான் இன்னைக்கு காலையில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், லர்ஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களோட எல்லா மிகப்பெரிய டாப் லீடர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு லீடர் கூட விடாமல் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தளங்கள் மேலே, இஸ்ரேல் மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரே தடவை எல்லா மிசைலையும் ஷூட் பண்ணிடாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 மிசைல் வரையும் தான் ஷூட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ட்ரோனை வச்சு தாக்குதல் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது இந்த போரை பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு கூட அவங்களால எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த போரை ஈரானால் எவ்வளோ நாள் வேணாலும் சஸ்டெயின் பண்ணி கூட்டு போக முடியும். ஒருவேளை ட்ரம்ப் இதில் தோத்துட்டா அது ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். ஏன்னா வரலாற்றில் வியட்நாம் போரில் அமெரிக்கா தோற்று போனதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தான். இப்போ மறுபடியும் ஈரான் போரில் அவங்க தோற்று போயிட்டு போனாங்கன்னா அது மறுபடியும் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க். உலக வல்லாதிக்கம், வல்லரசு, பேரரசு நல்லா சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு பின்பம் உடைக்கப்படும். அதாவது நாங்கள் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிற பின்பம் உடைக்கப்படும். இப்போயும் உடஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு அப்டேட் என்னென்னா, அவங்களோட ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாண்ட்ரி ஏரியாவில் தீப்பட்டுச்சான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் காரணமாக அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை மறுபடியும் போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக என்ன அப்டேட் வந்ததுன்னா, 3வது ஏர்க்ராஃப்ட் கேரியர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. அதாவது 3வது ஏர்க்ராஃப்ட் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது ஏர்க்ராஃப்ட் கேரியர் கிளம்பிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ரிப்பேர் இருப்பா, நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சனை ப்ரொலாங் ஆகிட்டே தான் போகுது. நாம் இன்வெஸ்டர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய பவுன்ஸ் எல்லாம் பார்த்து மயங்கிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மறுபடியும் மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை நைட்டோட நைட்டாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஒரு கிளியரான டைரக்ஷன் வரட்டும். ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் போனாலும் ஏறினாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்த மாதிரி மற்ற நாடுகள் மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா சைனாக்கு அவர் விசிட் போகிறதா இருந்தது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முறை சைனாக்கு போனார். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. இப்போ அடுத்த மாதம் மறுபடியும் சைனாக்கு போகிறதா இருந்தது. இந்த பிரச்சனை முடிகிற வரையும் எங்களால் எங்கேயும் வர முடியாதுங்க. அதனால் நான் ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த மீட்டை தள்ளி போட்டிருக்காரு. ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சைனாக்கு போக போகிறது கிடையாது. அது தெளிவாக இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பயங்கர பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது. அவங்களோட டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450
பாயிண்ட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு செல் ஆஃப். எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடியல, ஓரளவுக்கு வந்து மைல்டு பாசிட்டிவாக ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெக் இண்டெக்ஸ், அதாவது ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், அந்த நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளோட ஐடி இண்டெக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சது. ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டே பாசிட்டிவாக இருக்குது, அதனால ஐடி இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் இந்த அளவுக்கு 4% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அதை பற்றி நம்ம பின்னாடி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ல வந்து பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்தோம்னா காலையில் வந்து நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, பேங்க் நிஃப்டியும் 50 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரேலி, ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மார்க்கெட் இருக்குது. ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட் அளவுக்கு வந்து நிஃப்டி பாசிட்டிவாக காமிக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு ப்ராஃபிட்டாக முடியுது, பாசிட்டிவாக முடியுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $106 போயிருக்கு. ஸோ அப்படி $106 போனோடனே நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லி கிஃப்ட் நிஃப்டி இப்படி காமிச்சிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நம்ப முடியாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வோட FOMC மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதில் வட்டி விகிதத்தை ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வட்டி விகிதத்தை ஏற்றலைன்னா மார்க்கெட் வந்து சர்ப்ரைஸ் ஆகுது. ஓகேப்பா, இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் வட்டியை மட்டும் ஏற்றிட்டாங்கன்னா அது ஷேர் மார்க்கெட்டுக்கு, கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸ் எல்லாத்துக்குமே நெகட்டிவான விஷயம். ஜெரம் போல் அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஒருவேளை வட்டியவே அவங்க ஏற்றாமல் ஃப்ளாட்டாகவே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் கூட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெரம் போல் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த போர் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுங்க, அதனால் அடுத்த வர மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதையும் வந்து மார்க்கெட் நெகட்டிவாக தான் பார்க்கும். ஆனால் ஒருவேளை ஃபெடரல் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை வட்டியை வந்து குறைச்சிட்டாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். மார்க்கெட்டிங் வந்து பயங்கரமாக ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு நைட் வந்து ஒரு 11:30 மணிக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன வந்து ஃபெடரல் ரிசர்வ் முடிவு பண்ணியிருக்காங்க, ஜெரம் போல் வந்து என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஒரு 12 மணிக்குள்ளார நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோலையும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக நம்மளோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3000 கம்பெனிஸில் 2537 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 700 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த FOMC மீட்டிங் காரணமாக வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட $4,950 உடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸும் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ஏறினதுனால ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் இருக்கிறதுனால விக்ஸ் வந்து நேற்று ஒரு 8% விழுந்தது. இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து ஒரு 5% அளவுக்கு விழுந்திருக்கு. ஃபியர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் FIIs வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் 87% குறைச்சிருந்தாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை இந்த ஷார்ட் பொசிஷன் வந்து 90% இருந்தது. இது இப்போ 87% வந்திருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். அடுத்து செக்டார் வைஸ் வந்தோம்னா ப்ராடர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே பாசிட்டிவ் வந்தது. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீனாக இருந்தது. 1.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. 2% அளவுக்கு மிட் கேப் வந்து பாசிட்டிவ் வந்தது. நிஃப்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4% பாசிட்டிவ் வந்தது. அடுத்து செக்டோரியல் இண்டிசஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பேங்க்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஆனால் நிஃப்டி ஆட்டோவாக இருக்கட்டும், நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பாசிட்டிவாக இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா ஐடி வந்து ஆல்ரெடி பீட் ஆன் இருந்தது. ஐடி செக்டார் ஓரியன்டாக சில பாசிட்டிவான அப்டேட் வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. ஒருவேளை நிஃப்டி பேங்க்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கே நம்ம மறுபடியும் 24,000 தாண்டறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த FOMC மீட்டிங் வந்து எப்படி முடியுதுன்றதை பொறுத்து தான் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இருக்குது. அடுத்து நம்மளோட USD INR, அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்த்தர பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட $92.75 நம்ம கொடுத்தாதான் $1 நம்மளால் வாங்க முடியும். இது வந்து ஐடி கம்பெனிஸுக்கு பாசிட்டிவான விஷயம். சரிங்களா, நான் முதலே சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் பாசிட்டிவாக இருந்ததுக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸும் காரணம், மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் காரணம், அதோட சேர்த்து இந்த USD INR ஒரு காரணம். சரிங்களா, இந்த மாதிரி 3 காரணம் சேர்த்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது கோல்டு ப்ரைஸஸ்க்கும் கூட காரணம். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து 1.5% அளவுக்கு இருந்திருந்தாலும் நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் நகை வந்து 1,16,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1,16,000 15,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா FII செல்லிங்னால தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட விலை அதிகமாகிறதுனால நம்ம அதிக ரூபா கொடுத்து டாலரை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ட்ரேட் டிஃபிசிட் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட ரூபா வந்து பலவீனமாயிட்டு இருக்கு.
இருக்குது. இது தொடர்ந்துச்சுன்னா ரூ. 93 இந்த வாரத்துக்குள்ளார நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தோணுது. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா முதல்ல ஐடி கம்பெனி ஓரியன்டாக இருக்கிற நியூஸை பார்த்துருவோம். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்னஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா இதுக்கு மேலே சாஃப்ட்வேர் டெலிவரியில் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புகுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரை மாற்றிட்டாங்க. எல்டிஎம்னு சொல்லிட்டு எல்டி மைண்ட்ரி சரிங்களா அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களோட கன்சல்டிங் பார்ட்னரில் ஏஐ கன்சல்டிங் பார்ட்னரில் பெஸ்ட் பார்ட்னர் இவங்க தான் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரிக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2,84,000 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதுவும் கூட பாசிட்டிவான விஷயம். ப்ரொமோட்டர் வாங்குறாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து சீப்பாக இருக்குன்னு அவங்களே கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். CLSA வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், எல்டிஐ மைண்ட்ரி, டெக் மகேந்திரா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்மிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 50% 100% வரை இந்த ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விப்ரோ HCL டெக்னாலஜிஸை வாங்காதீங்க, ஹோல்ட் பண்ணுங்க, வச்சிருந்தா அப்படியே வச்சுக்கோங்க, புதுசாக எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து CLSA கொடுத்தது. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டார் பற்றி பேசியிருந்தோம். அதில் ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-80% அளவுக்கு ஐடி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லா ப்ரோக்கரேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரேட்டிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசினது தான். அதாவது ஒரு வேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்தால் கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிற வேலையை செய்கிறதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அந்த கம்பெனியாக நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து மாறிடும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசினது தான். அதுதான் நடந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா வருண் பிவரேஜஸ் வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த கிரிக்லி டைரி அப்படின்ற ஒரு மில்க் பேஸ்டு ட்ரிங்க்ஸை விற்கக்கூடிய கம்பெனியில் 100% ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஷேர்ஸை வந்து கிட்டத்தட்ட 131 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் SBI வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் இஷ்யூ பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 6,051 கோடி ரூபாய்க்கு வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாண்ட்ஸுக்கு வந்து அவங்க 7% வந்து வட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ SBI பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது வந்து சேஃபான பாண்ட்ஸ் தான். யாராவது முதலீடு பண்ணோன்னா SBI பேங்க்கில் போய் கேளுங்க, எங்க இந்த மாதிரி பாண்ட் ஏதோ விட போகிறீங்களாமே, அது வந்து 7% வட்டி தருவீங்களாமே, அது என்ன பாண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்லேயே போய் கேளுங்க. நடுவில் யார்கிட்டையும் கேட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாம் போய் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்க கமிஷனுக்காக ரிஸ்கான பாண்ட்ஸில் கொண்டு போய் நம்ம பணத்தை மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 20 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,350 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு நிலம் வாங்கியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல கம்பெனி தான். ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,011 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து BEMLக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா IDBI பேங்கோட ஷேர்ஸ் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பயங்கரமாக விழுந்தது. காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு வந்து பிட்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த பிட்டிங்கில் கவர்மெண்ட் எதிர்பார்த்த விலையை விட கம்மியான விலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக விழுந்தது. இன்னைக்கு வந்த ஒரு அப்டேட் என்னன்னா மறுபடியும் கவர்மெண்ட் வந்து அதை ப்ரைவேட்டைசேஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி அதை விற்கணும்னு என்ன அவசியம், பேசாமல் கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம் அந்த பேங்கை. ஏன்னா யாரும் வாங்க வர மாட்டேன்றாங்க, இவங்க எதிர்பார்க்குற ரேட்டை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அது பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு வந்து IDBIயில் எந்த ஷேர்ஸும் இல்லை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேதாந்தா ஜிங்க் மாதிரியான கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருந்தது. வேதாந்தா வந்து 3% அளவு குறைஞ்சிருந்தது. காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து FOMC மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்களோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து ஜனம் போல் சொல்லிட்டாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கமாடிட்டி செக்மெண்ட்டுமே நெகட்டிவான விஷயம். அந்த பயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேதாந்தாவோட ஷேர்ஸ் விழுந்திருக்கு. இன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே, இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அர்பன் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் இன்ட்ராடேல 16% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எண்ட் ஆஃப் தி டேல 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சது. காரணம் என்னன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் 4% ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதால பெட்ரோல் டீசலோட விலை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோலை அதே 100 ரூபாய் 101 ரூபாய்க்கு தான் போட்டுட்ருக்கோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாததுனால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து நஷ்டப்படுறாங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலை அவங்க 40 ரூபாய் நஷ்டத்துக்கு வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலைன்னா
இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 90%லேருந்து 180% அளவுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்தா இந்த கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமாக அடி வாங்கும். டிவிடெண்டே கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். இந்த கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்ஸ் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரூட் ஆயில் இன்னும் ஏறட்டும் இருங்க, அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த Q4 நம்பர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம், அப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மறுபடியும் ரிவன்யூ அதாவது டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $108 போயிருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 270 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. இதை தான் நான் சொன்னேன், இன்னும் இந்த பிரச்சனை முடியல. ஏதாவது ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்தால் மறுபடியும் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் ஆகும். கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.